ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம் நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு கவிஞன். என்னடா புதுசா இருக்குன்னு பார்க்குறீங்களா? எனக்கு கவிதை எழுத தெரியும்னு சொல்றவங்க என்னன்னு சொல்லுவோம்? கவிஞர் சொல்லுவோம். ஸோ அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஏ போயட் அப்படின்னு சொல்லலாம். போயட்னா கவிதை எழுதுவாங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் வந்து போயட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் என்னன்னா, கரண்ட் பில் கட்ட லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை வாட்ஸ் த லாஸ்ட் டேட் டு பே எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கரண்ட் பில் அப்படின்னு கூட சொல்லலாம். வாட்ஸ் த லாஸ்ட் டேட் டு பே கரண்ட் பில் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட் பில் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மந்த்லி மந்த்லி வரும் இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியும், நார்மல் பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு கரெக்ட் டைமில் நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரியான நேரத்தில் நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத என்னன்னு சொல்லலாம்? நான் அங்கே இருக்க வேண்டும். ஸோ வேண்டும் அப்படிங்கிறதுனால ஐ ஷுட் பி தேர் ஆன் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஷுட் பி தேர் ஆன் டைம் அப்படின்னா கரெக்ட் டைமில் நான் அங்கே இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஐ ஷுட் பி தேர் ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அப்படி இல்லைன்னா ரொம்ப லாங் ட்ராவல் போனவங்களாலாம் சொல்லுவாங்க, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது அந்த மாதிரி சொல்கிறத எப்படி சொல்லுவோம்? நீங்கள் இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே டக்குனு ஃப்ளூவெண்ட்டாக பண்ணலாம். இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது. ஐ காண்ட் வாக் எனிமோர். எனிமோர்னா இதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறது. ஐ காண்ட் வாக்னா என்னால் நடக்க முடியாது. இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது. ஐ காண்ட் வாக் எனிமோர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது அப்படிங்கிறத ஐ காண்ட் ரன் எனிமோர் அப்படின்னு சொல்லலாம். நீ இதை செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ இந்த மாதிரி செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீ இந்த செயலை செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். ஐ நெவர் தாட்னா நான் நினச்சி கூட பார்க்கல. யூ வுட் டூ திஸ், நீ இதை செய்வேன்னு. புரிஞ்சுதுங்களா? ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ், நான் நினச்சி கூட பார்க்கல நீ இப்படி செய்வ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சென்டென்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வீட்டுக்கு அடங்காத பர்சன்ஸ்ன்னு ஒரு சிலர் ஒரு வீட்டுக்கு இருப்பாங்க. எப்போயாச்சும் நான் சொல்றது கேட்டிருக்கியா அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கேட்போம் இல்லையா? அடங்காதவங்க, வீட்டுக்கு அடங்காத ஒரு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு பிள்ளைங்க கண்டிப்பாக அடங்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட ஹாவ் யூ எவர் லிசன் டு மீ, ஹாவ் யூ எவர் லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்றத கேட்டிருக்கியா, நான் சொன்னதை எப்பயாச்சும் கேட்டிருக்கியா. ஹாவ் யூ எவர், எவர்னா எப்போயாச்சும், எப்போதாவது நான் சொல்றதை கேட்டிருக்கேன், எப்பவுமே கேட்டதில்லை, இந்த மாதிரி சொல்றத ஹாவ் யூ எவர் லிசன் டு மீ அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு நம்மை தெரியும் என்று நினைக்கிறேன், அதாவது தோன்றுகிறது அப்படின்னா நம்ம கூட்டத்தில் யாராச்சும் ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மள தெரியும்னு எனக்கு தோணுது, நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம பார்த்து பேசிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்ம பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றத ஹி சீம்ஸ் டு நோ அஸ், நோன் அஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். நோ அப்படின்னா தெரியும்னு அர்த்தம். ஹி சீம்ஸ் டு நோ அஸ் நம்மளுக்கு நம்மள தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது. நான் இப்பொழுது கிளம்ப வேண்டும், நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்றத ஐ ஹாவ் டு கோ நவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ ஹாவ் டு லீவ் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் டு கோ நவ்னா நான் இப்போ போகணும், ஐ ஹாவ் டு லீவ் நவ்னா நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்றது. ஐ ஹோப் உங்களுக்கு இன்னைக்கு இந்த சென்டென்சஸ்ல நிறைய சென்டென்ஸ் யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் டெய்லி யூசிங் சென்டென்ஸ் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் கிடைக்கும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா பாய்.